ரஞ்சி கோப்பை தொடரின் லீக் ஆட்டத்தில் சண்டிகரை வீழ்த்தி தமிழ்நாடு அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 90வது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 32 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தங்களுக்குள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெறும். இதில் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள தமிழக அணி தனது 6வது லீக் ஆட்டத்தில் சண்டிகர் அணியுடன் மோதியது. முதல் இன்னிங்ஸில் விளையாடிய தமிழ்நாடு 301 ரன்கள் அடித்தது. அதிகபட்சமாக ஆண்ட்ரே சித்தார்த் 106 ரன்கள் அடித்தார். பின்னர் முதல் இன்னிங்ஸில் விளையாடிய சண்டிகர் 204 ரன்களில் ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக சிவம் டாம்ப்ரி 108 ரன்கள் அடித்தார். இதையடுத்து 97 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை ஆடிய தமிழ்நாடு அணி 5 விக்கெட்டுகளுக்கு 305 ரன்கள் அடித்த நிலையில் டிக்ளேர் செய்தது. விஜய் சங்கர் அதிகபட்சமாக 150 ரன்கள் குவித்தார். இதைத் தொடர்ந்து 403 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய சண்டிகர் அணி 50 ஓவர்களில் 193 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. இதனால் தமிழ்நாடு அணி 209 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. விஜய் சங்கர் ஆட்டநாயகன் விருதை வென்றார்.